ஏண்ணே சிவில் ஏன்னா யாரை பேர் ஏறும்? ஏண்ணே என் பேர்லாம் தானே ஏறும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் தானே எதுவுமே எடுக்க முடியாது. ஆமாம். உங்கள் மேனேஜர் என்ன அப்படி ஒருத்தர் இருக்காப்புல, உங்கள் மேனேஜர் ஒரு நாளைக்கு செருப்பு அடித்து பற்றி விட்டுறாங்கண்ணே. ஆனால் நாங்கள் கஸ்டமரு. ஆமாம் ஆமாம். நாங்கள் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போயிட்டு எங்கேயும் போய் நிற்கல. ஆனால் உங்கள் மேனேஜர் இப்படி பேசினா அப்படின்னாக்கா அசிங்கம் விட்டு போயிடும் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். உங்கள் மேனேஜர் மரியாதை கொடுக்க மாட்டேனே. அவன் பேசின பேச்சு நேற்று என்ன சொல்கிறான், நான் வருவேன்டா டயத்துக்கு எடுத்து வைக்கணும்டா அப்படின்னு சொன்னேன். மெக்கானிக் போட்டு வச்சிருக்கேன் பார்த்துங்க. உங்கள் மேனேஜர் சொல்லியிருக்கீங்க அசிங்கம் விட்டு போயிடுவாப்புல. சரியா? அண்ணே உனக்கு மரியாதை கொடுக்கணே. உனக்கு உன் காலில் விழுறேன், உன் தாய் காலில் விழுறேன், அப்பே காலில் விழுறேன். அதாவது மேனேஜர் பேசுறது தப்புனே. பேசிட்டாப்ல ரெக்கார்டிங் இருக்கு. நான் அப்படியே எடுத்துட்டு போய் எக்ஸ்பிரஸ்ல காமிச்சிடுவேன்னு. நான் ரொம்ப மனசுல எடுத்து போயிருக்கேன்னு. நான் செத்து போயிருவேன், வீட்டை கொஞ்சம் செத்து போயிருந்தேன். பாக்குறியானு நான் செத்து போயிட்டேன். உன் மேனேஜர் செத்து போயிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன் மேனேஜர் ரொம்ப பேசிட்டாங்க. உன் மேனேஜர் எதுன்னு பேசுனேன். அவன் வேலை தானே பார்க்குறேன், அவன் வேலை தானே பார்க்குறேன். நீ எப்படி அன்பா பேசு, நீ எப்படி அன்பா பேச அண்ணே? சரி உங்க மேனேஜர் சொல்லி மன்னிச்சுக்கண்ணே. இனிமே அவர் பேசுங்க. இப்போ என்கிட்ட உன் மேனேஜர் பேசுங்க. நான் பூரா காசு கொடுக்க மாட்டேன். ரொம்ப வளர்த்துது வந்து அசிங்கப்படுது. நீங்க உட்காந்து நல்லா என் காலெல்லாம் அடிபட்டுருந்துச்சு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா உன்கிட்ட? ஆமாம் ஆமாம். அடிபட்டுச்சுண்ணே, நான் வேலைக்கு போகலண்ணே. ஒரு 20 நாள் வேலைக்கு போகல. உங்கள் மேனேஜர் சொல்லுங்கண்ணே. ஒரு 12ஆந்தேதி ஏண்ணே, நேற்று என்ன தேதி 5, இன்னைக்கு 6. ஒரு 6 நாள் டைம் கொடுண்ணே. என் பேரில் என்ன நடந்தாலும் சரிண்ணே, எனக்கு லோனே வேணாம்ண்ணே சொன்னேன். அது சொல்கிறேன் டயத்து கொடுங்கன்னு சொல்கிறாப்புல. எப்படின்னு சொல்லலாம்? இப்போ நான் போயிட்டு மரண கூட செத்துட்டு அந்த ஆள் பேரை எழுதி வைப்பேனே. சத்தியமாக சொல்கிறேனே. உங்கள் மேனேஜர் பேர் நானே நான் வருவேனே. ஆம்புலன்ஸில் வந்து உங்கள் ஆஃபீஸ் வாசலே நிற்பேன். அந்த மரக்கடை சந்துக்குள்ளே வந்து நிற்பேனே. எனக்கு சாவு காரணம் இவன் தான் சொல்லுவேனே. ஆனால் நீ சொன்னதுக்காக நான் லோன் காசு போட்டு விடுவேன். நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க. அது எப்படி பேசலாம்? அது ரெக்கார்டிங் ஓடுதா இல்லையா? வாயா 4 பேர் வாங்க. ரெக்கார்டிங் ஓடுதா இல்லையா? ரெக்கார்டிங் ஓடுதில்ல அப்படி சொல்லியா?